தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு பட்சியை போல நீ பறந்து போ என்று ஏன்னு சொல்றீங்க அப்படின்னு ஓடிடு தாவீதே, இதுக்கு மேல இங்க இருக்காத. இந்த சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய நண்பர்கள் சொல்றதா அவர் சொல்றாரு. என்ன அவருக்கு சூழ்நிலை? இந்த சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சூழ்நிலை? 2வது வாசி பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தை மேல் அந்தகாரத்தில் ஈயும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார். துன்மார்கள், விரோதிகள், சத்துருக்கள் எல்லாம் அம்பு எவதுக்கு ஆயத்தமா இருக்கிறான், கொன்று போடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் ஏதோ நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆபத்து இருக்குது. அது மட்டும் கிடையாது. நீங்கள் அடுத்த 3ஆம் வசனம், நீதிமான் என்ன செய்வார்? சூழ்நிலைன்னா எப்பக்கம் நெருக்கம் இருக்கு. துன்மார்க்கர் நெருங்கி இருக்கிறார்கள், கொன்று போடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சமுதாயத்திலும் எப்படி இருக்குன்னா, அஸ்திபாரங்களால் நிர்மூலமாகி இருக்கிறது, சமூகம் கெட்டு போயிருக்கிறது. சமூகத்தினுடைய நீதி, நேர்மை, உத்தம, உண்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாம் கெட்டு நிர்மூலமாக இருக்கிறது. எதெல்லாம் ஒரு அஸ்திபாரமோ சமுதாயத்துக்கு, அந்த அஸ்திபாரமே ஆடி போயிருக்கிறது. இப்படி சூழ்நிலை அவருக்கு சரியில்லை. இந்த சூழ்நிலை அவருடைய நண்பர்கள் சொல்வார்கள், ஓடி போயிரு, மலைக்கு போயிரு, ஏன் இருக்கிற, இங்கிருந்தா ஏதாவது நடக்கும் என்று நண்பர்களும் சொல்லுகிறார். அதான் அவர் சூழ்நிலை. தாவீதை சவுல் துரத்துறான், எந்த நேரத்திலும் கொண்டு போடலான்னு முயற்சி பண்றான். அதற்கு பயந்து தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு காத் என்கிற அந்நிய தேசத்துக்கு ஓடி பாதுகாப்பா இருக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டு பிரச்சனை முடிஞ்சுன்னு போனா சிக்லாக்கில் அமலேக்கியர் எல்லாத்தையும் சாம்பலாக்கி மனைப்பிள்ளையும் பிடிச்சி போயிட்டான். பார்த்தீங்களா? ஆகத்தான் சொன்னேன், பிரச்சனை விட்டு ஓடி போக நினைத்தால் இன்னும் பிரச்சனை கூடத்தான் செய்யும். ஆண்டவரை நம்பி தேவசத்தத்தின் மையத்தில் இருந்தால் எந்த இடத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு. அதை விட்டுட்டு நம்ம சுய புத்தியை சார்ந்து அங்க பிரச்சனை இருக்காதுன்னு ஓடனா இன்னும் பிரச்சனை கூடத்தான் ஆரம்பிக்கும். ஆகவே தான் ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க உட்காந்துருக்கீங்க, கவனிங்க. எத்தனை பிரச்சனை மத்தியிலும் நீங்கள் தேவ சமூகத்தில், தேவ சித்தத்தில் மைதல் இருந்து விட்டால் எந்த பிரச்சனை ஒன்றும் செய்யாத உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.